ஒரு டூர் முடிஞ்சால் நினைவுகள் மட்டும் இருக்கும். ஆனால் ஒரு ஆன்மீக யாத்திரை முடிஞ்சால் வாழ்க்கை முழுக்க பேசிக்கிட்டே இருக்கிற அனுபவங்கள் இருக்கும். நம்ம முதல் கொல்லிமலை யாத்திரையில் கலந்து கொண்ட சாய் குடும்பம் இன்றைக்கும் அந்த 2 நாளை மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால அவங்களோட அன்பான வேண்டுகோளுக்காகவும் புதுசாக நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிற சாய் அன்பர்களுடைய ஆசைக்கும் இணங்க வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 ஆகிய 2 நாள் ஒரு இரவு கொண்ட கொல்லிமலை ஆன்மீக யாத்திரையை மீண்டும் நாம் போக போகிறோம். சுதந்திர தின விடுமுறையை ஒரு சுற்றுலாவாக இல்லைங்க, ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்ற போகிறோம். நம்ம பயணம் ஏசி சொகுசு பேருந்தில் துவங்கும். வழியில் முதல்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் அவங்களுடைய தரிசனம், அம்மாவனுடைய அருளை நம்ம எல்லாம் பெற்றுட்டு பயணத்தை தொடர போகிறோம். அடுத்து நாமக்கல் ஆஞ்சநேயருடைய தரிசனம், உயரமாக நின்று அருள் புரியக்கூடிய அந்த ஹனுமனை தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே அதே சமயத்தில் நாமகிரி தாயார் அவருடைய அருளையும் பெறுகிறோம். அங்கே சாப்பிட்றோம் மதியான சாப்பாடு. அதுக்கு பிறகு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வருடைய தரிசனம், மேலே மலை உச்சியில் திருலிங்காக போகக்கூடிய அந்த விஷயம், சிவனும் சக்தியும் ஒன்றா அருள் புரியக்கூடிய அந்த மலை திருத்தலத்தில் மனசு நிறைஞ்சு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்தான் இயற்கை தேவதை மாதிரி நம்ம வரவேற்கக்கூடிய கொல்லிமலை. கொல்லிமலைன்னா வெறும் மலை இல்லைங்க, சித்தர்களெல்லாம் வாழறதா நம்பப்படுகிற புனித பூமி. மூலிகையினுடைய மனம், அந்த மனம் வீசக்கூடிய காற்று, பசுமையால் நிரம்பிய மலைச்சரிவுகள், மேகங்களையெல்லாம் தொட்டு போகக்கூடிய சாலைகள், மனசில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்கிற அமைதி. அங்கே நாம் தரிசிக்க போகிற முதல் திருத்தலம் அறப்பள்ளீஸ்வரருடைய ஆலயம். அங்கே 100 ஆண்டுகள் பழமையான சிவஸ்தலம். இந்த ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் நம்ம சாய்ராம்ஜி எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகையினால நமக்கு சிறப்பான தரிசனம் அங்கே கிடைக்க போகுது. சிறப்பு ஆரத்தியும் நமக்கு கிடைக்கும். அங்கே அன்னதானமும் பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய அரிய பாக்கியம். அதுக்கு பிறகு அம்மனுடைய அருளால் புகழ்பெற்ற 8 கை அம்மனுடைய ஆலயம். அங்கே ஒருத்தரும் மனசார வேண்டிக்கலாம். சில பேர் எனக்கு ஃபாரின்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, லண்டன்லேருந்து அந்த 8 கை அம்மன்கிட்ட போயிட்டு அந்த பூட்டு போட சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நடக்க போகுது. அதுக்காகவும் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து அதுக்கு பிறகு கொல்லிமலையுடைய உயிர், கொல்லிமலையினுடைய உயிர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆகாய கங்கை அருவி. அந்த அருவியில் குளிக்கக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த குளிர்ந்த நீர் உடம்பு மட்டுமில்லை, மனசையும் புத்துணர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் அமைஞ்சால் சுற்றி இருக்கிற இயற்கையை ரசித்து புகைப்படங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக நேரத்தை நம்ம செலவிட போகிறோம். அதுக்கு பிறகு மாசிலா பெரியண்ண சுவாமி தரிசனம். அங்கே இருக்கிற அமைதி, அங்கே உள்ள ஆன்மீக அதிர்வு அந்த மலைக்கே ஒரு தனி மகிமையை கொடுக்குது. இரவு நாம் நல்ல தரமான தங்குற இடத்துல தங்குவோம். சுத்தமான அறைகள், நல்ல உணவு, சாய் குடும்பத்தோட சந்தோஷமான உரையாடல்கள், பஜனை, ஆன்மீக அனுபவ பகிர்வுகள். அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அந்த கேம்ப் ஃபயர் சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த பாடல்கள், சிரிப்பு, கேள்வி பதில், பக்தி, மகிழ்ச்சி, வாழ்க்கை முழுக்க நினைவில் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய தருணங்கள். அந்த ஒரு இரவுக்காகவே மீண்டும் வரணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. மறுநாள் மீண்டும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு நிறைவான மனசோட வீடு திரும்புவோம். இந்த முழு 2 நாள் ஒரு இரவு ஆன்மீக யாத்திரைக்கான கட்டணம் ஒருத்தருக்கு வெறும் 5500 ரூபா தான். ஏசி பேருந்து பயணம், தரிசனங்கள், தங்குமிடங்கள், வழிகாட்டுதல், சாய் குடும்ப அனுபவம் எல்லாமே இதில் அடங்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த யாத்திரைக்கான பதிவு ஏற்கனவே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த வீடியோவை பதிவு செய்கிற இந்த நேரத்துக்கு இன்னும் 5 சீட்டு தான் இருக்குது, காலியாக இருக்குது. இந்த 5 இருக்கைகளில் ஒன்று உங்களுக்காக இருக்கலாம், அது நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த வீடியோ முடிஞ்சதும் கீழே நான் முழுமையான யாத்திரை விவரத்தை வச்சுருக்கிறேன். தேதி, நேரம், பதிவு செய்கிறது, எப்படி, என்னென்ன கொண்டு வரணும், எல்லா தகவலும் அதில் இருக்குது. அதை தவறாமல் திறந்து பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த ஆன்மீக அனுபவத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு மனசு சொல்லுதா அப்படின்னா உடனே கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு கொல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது நேராக தொடர்பு கொண்டு பேசுங்க. ஒருவேளை இந்த முறை கொல்லிமலை உங்களை அழைக்கலை, பாபா உங்களை அழைக்கிறார் அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து போவோம், தரிசனம் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், மகிழ்ச்சியோடு திரும்பி வருவோம்.
சரியா? ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.